மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை தவறவிடும் அமைச்சர்களின் பதவி பறிபோகும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெருங்கும் நாடாளுமன்ற தேர்தலால் மத்தியிலும் மாநிலத்திலும் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் கடந்த தேர்தலில் 24 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்றத்தின் 3வது பெரிய கட்சியாக வலம் வந்தது. அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முனைப்பும் காட்டி வருகிறது. அந்த வகையில் தற்போது முதல் ஆளாக தேர்தல் பணிக்குழுவை அமைத்து ஆட்டத்தை தொடங்கிவிட்டது திமுக. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு மற்றும் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என 3 குழுக்களை அமைத்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை நழுவவிட்டால் உங்களின் பதவி பறிபோகும் என்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதோடு இந்த தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்க வேண்டாம், இந்த வேட்பாளர் வேண்டாம் என்ற காரணத்தோடு தன்னிடம் வராதீர்கள் என்றும் அவர் அமைச்சர்களிடம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் குறைந்தால் பொறுப்பு அமைச்சர்கள் தொடங்கி ஒன்றிய செயலாளர் வரை அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தது. தொடர்ந்து புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தங்கள் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதியில் திமுக அரசுக்கு இருக்கும் சாதக பாதக அம்சங்கள் குறித்து தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசனை நடத்தவும் அமைச்சர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது, பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிப்பு, அடுத்தடுத்து விசாரணை வளையத்திற்குள் சிக்கிய அமைச்சர்கள், இப்படி திமுக சில நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. இவற்றையெல்லாம் சமாளித்து நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை வென்று மத்தியிலும் மாநிலத்திலும் தனது செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது திமுக. தவிர 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் நாடாளுமன்ற தேர்தல் அமையும் என்பதால் முழு பலத்தையும் பிரயோகிக்க தயாராகி வருகிறது திமுக. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.